ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம தமிழ்ச்செல்வி பயங்கர கோவத்தோடு ஈஸ்வரி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே ஈஸ்வரி கிட்ட இங்கே பாருங்க, ஒழுங்கு மரியாதை என்னோட குழந்தைய தூக்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே என்னடி பண்ணுவ, நீ என்ன பண்ணுவ, எங்களால் குழந்தைய கொண்டு வந்து கொடுக்க முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, அது எங்கள் வீட்டு வாரிசு, எங்கள் வீட்டில் தான் வளரும், எந்த வசதியுமே இல்லாத உங்கள் வீட்டில் எதுக்கடி எங்கள் குழந்தை வளரணும், அதனால் எங்கள் வீட்டு குழந்தைங்கள நாங்கள் கொடுக்க மாட்டோம், இனிமேல் 2 குழந்தையில ஒரு குழந்தைய கூட உங்ககிட்ட கொடுக்கவே மாட்டேன்டி, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு கோபமாக சொல்லவும், இதை கேட்ட தமிழ்ச்செல்விக்கு பயங்கர ஆத்திரம் வந்து ஏய் அப்படின்னு ஒரே ஒரு மிரட்டுறாங்க. இதை கேட்ட உடனே மிரட்டினா பயந்துருவனா, ஏதோ பஞ்சாயத்தில் ஓவராக பேசிட்டு வந்தியா, இங்கே பாருடி அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தாண்டி நான் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கேன், இனிமேல் 2 குழந்தையில ஒரு குழந்தையோட முகத்தை கூட உங்ககிட்ட காட்டவே மாட்டாண்டி அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசவும், இதை கேட்ட நம்ம அப்பதான் இருந்துட்டு அடியே இங்கே பாருடி, இவ்வளோ அநியாயமெல்லாம் பண்ணாதடி, முதல்ல குழந்தைய தூக்கிட்டு வந்து கொடுடி, இல்லைனா பெரிய பிரச்சனையாகும்டி, எதுக்காகடி இப்படி தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், என்ன தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கிற, இங்கே பாருங்கத்த இங்கே நிற்கிறாள், இவ தான் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்கா, பஞ்சாயத்தில் போய் அவ பாட்டுக்கு திமிரா பேசுகிறாலாம், ஏதோ சென்னைக்கு போனவங்க அங்கே நிறைய வேலை இருக்குன்னு வர முடியலன்னு சொன்னாங்களாம், அதுக்காக இவ தாம் தோம்னு குதிச்சாலுமே, அதுக்காக தான் இவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயத்தையே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, முதல்ல குழந்தைய கொண்டு வந்து குடுடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கத்த என்ன நடந்தாலும் என்னால் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து கொடுக்க முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே தமிழ்ச்செல்விக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம ஈஸ்வரியோட கழுத்தை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்ச உடனே அப்படியே பிடிச்சி நெருக்கிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சித்ரா இருந்துட்டு இங்கே பாருடி, முதல்ல கையை எடுடி எங்கள் அம்மா கழுத்துல இருந்து, எதுக்காகடி என்னோட அம்மா கழுத்துல கையை வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வசந்தி இருந்துட்டு, தமிழ் இங்கே பாரு தமிழ், கொஞ்சம் பொறுமையாக இரு தமிழ், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருந்து தான் இந்த நிலைமைக்கு ஆளாக இருக்குது, நீங்கள் மட்டும் குழந்தைய கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுக்காம இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா, எல்லாமே இங்கே நிற்கிறாங்களே அம்மாச்சி, இவங்களால தான், இங்கே பாருங்க அம்மாச்சி, என்னோட குழந்தை மட்டும் என் கைக்கு வரலை, அவ்வளோதான், இங்கே நடக்கிறதே வேற அப்படின்னு நம்ம ஈஸ்வரியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஈஸ்வரியோட தொண்டை அப்படின்னு நசுங்கி போய் அப்படியே ரொம்ப இரும்பிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருடி, என்னோட அம்மா பாவண்டி, முதல்ல கையை எடுடி அப்படின்னு சொல்றாங்க. வாசல்ல என்ன சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகனா, அதுக்கப்புறம் சாவித்திரி, தாமரன்னு எல்லாருமே ஓடி வந்து பார்க்குறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி பயங்கர கோவத்தோட ஈஸ்வரியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பதறி போய் ஓடி வராங்க. ஓடி வந்து தமிழ் எதுக்காக தமிழ் இப்படி ஈஸ்வரியோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒரு வழியாக நம்ம ஈஸ்வரி கழுத்துலேருந்து தமிழ்ச்செல்வி கையை எடுக்கிறாங்க. எடுத்த உடனே இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, ஈஸ்வரி பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் குழந்தைய கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறேன், அவள் குழந்தைய கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கும் போதே நான் அவகிட்ட வேண்டான்னு தான் சொன்னேன், தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்காதன்னு சொன்னேன், ஆனால் அவள் தான் கேட்காம இப்படியெல்லாம் பண்ணிட்டா, என்னை மன்னிச்சிரு தமிழ், நான் குழந்தைய கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா, குழந்தை மேலே யாராவது கையை வச்சிங்க அவ்வளோதான், இவ இவ்வளோ திமிரா பண்ணுற போது கண்டிப்பாக இந்த குழந்தைங்க 2 குழந்தைங்களும் இவ முகத்தில் நான் காட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சாவுத்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மதினி, எதுக்காக தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் அண்ணன் ஊரில் இல்லாத நேரத்தை பார்த்து எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட சாவுத்திரி சொல்லவும், இங்க பாருங்க தாச்சி, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, இந்த விஷயத்துல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட பயங்கரமான கோவத்திலையும் தமிழ்ச்செல்வியை மீண்டும் மீண்டும் கோவப்படுத்தி ஆத்திரத்துக்கு உள்ளாக்கி அவங்கள ஒரு பத்திரகாளியா ஆக்குற வரைக்கும் நம்ம ஈஸ்வரி ஓயவே மாட்டாங்க போல, அந்த அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேல நம்ம பொறுக்க முடியாது அப்படின்னு போனை எடுத்து நம்ம ராஜாங்கத்துக்கு கால் பண்றாங்க. நம்ம மோகனா கால் பண்ண உடனே நம்ம ராஜாங்கமும் அட்டன் பண்ணி, சொல்லு மோகனா, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, எங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேசவும் ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன மோகனா, என்னாச்சு, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனையா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, ஈஸ்வரி போய் தமிழ்
தமிழ்ச்செல்வி வீட்டில் யார்கிட்டயும் சொல்லாமல் அழகரை தூக்கிட்டு வந்திருக்கா. தூக்கிட்டு வந்த உடனே தமிழ்ச்செல்வி ரொம்ப கோபமாக வந்து என்னோட குழந்தைய கொடுங்கன்னு கேட்டதுக்கு ஈஸ்வரி கொடுக்க மாட்டேன், இனிமேல் 2 குழந்தைய நீ பார்க்க முடியாது அப்படின்னு ஈஸ்வரி தேவையில்லாமல் எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆனால் தமிழ்ச்செல்வி ரொம்ப கோபத்தில் ஈஸ்வரியோட கழுத்தெல்லாம் பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குங்க. அங்கே என்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போட்டுட்டு உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியே ஈஸ்வரி சரி மோகனா, நான் உடனே கிளம்பி வரேன். அங்கே ஈஸ்வரி கிட்ட பேசி எப்படியாவது அந்த குழந்தைய தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுத்து அனுப்பு, மீதியெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே இல்லைங்க, என்னால் அவங்க கிட்ட பேசவே முடியல. இப்போவும் தமிழ்ச்செல்வி ஈஸ்வரியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு தான் இருக்கா. அவகிட்ட நான் பேசவே முடியல. அவள் ரொம்ப ரொம்ப கோவத்துலேயும் ஆவேசத்துலேயும் இருக்கா. நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலங்க அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்லவும், சரி ஈஸ்வரி, நான் சரி மோகனா, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என் குழந்தைய மட்டும் என்னோட கண்ணில் எடுத்துகிட்டு வந்து காட்டல, உங்களை அவ்வளோதான், நான் இங்கேயே உங்களை சாவடிக்கிறதுக்கு கூட துணிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அப்பதான் இருந்துட்டு, அடியே தமிழ்ச்செல்வி, இருடி, உன்னோட குழந்தை தாண்டி, நான் வாங்கி கொடுக்குறேன்டி, இவ்வளோலாம் கோவப்படாதடி, கொஞ்ச நேரம் பொறுமையாக இருடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, எல்லா பிரச்சனையும் உங்களால தான். என்னோட குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சிங்க, இப்போ இன்னொரு குழந்தைய பிரிக்கிறதுக்கு பிளான் போட்டிங்களா, அதுக்காக தான் எங்கள் வீட்டில் இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம அப்பத்தாக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேது கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும், என்னப்பா சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனையா, சின்னம்மா எதுக்காக இப்படி தேவையில்லாம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இங்கே பாருங்கப்பா, இதால் எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் உண்டாகும். பஞ்சாயத்தில் ஏற்கனவே நம்ம ஃபோன் பண்ணி சொல்லாததால் பெரிய பிரச்சனையாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நானே பயந்துக்கிட்டு இருந்தேன். இந்த நேரமாக பார்த்து ஈஸ்வரி சின்னம்மா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணணும், இங்கே பாரு சேதோ, என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு நம்ம கிளம்பலாவா, வீட்டில் இருக்கிற பிரச்சனையை முடிச்சு விட்டாதான், இல்லைனா கண்டிப்பாக இது பெரிய பிரச்சனையில் போய் நிற்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறது எல்லாம் பொம்பளைங்களா இருக்காங்க, பொம்பளைங்களை சண்டை போட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு உனக்கே தெரியும்லப்பா, அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் மோகனாக்கு கால் பண்ணி, என்ன மோகனா, இப்போ பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, இப்ப கூட பிரச்சனை ஓஞ்ச மாதிரியே இல்லை, குழந்தைய கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன், எங்களை குழந்தைய கூட தொட விட மாட்டா ஈஸ்வரி, இப்போ தமிழ்ச்செல்வி பயங்கர கோவத்துல இருக்கா, நான் என்ன பண்றதுனே தெரியலங்க அப்படின்னு சொல்லவும், சரி மோகனா, நான் பஞ்சாயத்துல இருந்து ஒரு 4 பேரை அங்க அனுப்பி வைக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்கு கால் பண்ணி வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிட்டு, கொஞ்சம் எனக்காக போய் பார்க்குறீங்களா, இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்தில் நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துலேருந்து ஒரு 4 பேரை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் அவசரமாக மீனாட்சியை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மலர் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் பஞ்சாயத்துலையோ இல்லை தமிழ்ச்செல்வி வீட்லேயோ சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. அதுவும் ஈஸ்வரி அம்மா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணாங்கன்னே எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாக்கணும் அப்படின்னு பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அது ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரடி, நீ என்னதான் பண்ணாலும், நீ எவ்வளோ பிரச்சனையை உருவாக்கினாலும் இனிமே எங்கள் வீட்டு வாரிசை நாங்கள் கொடுக்க மாட்டோண்டி, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அப்படியே தள்ளி விட்டுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி கீழே போய் விழுந்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து பஞ்சாயத்துலேருந்து ஒரு 4 பேர் வராங்க. வந்த உடனே தமிழ்ச்செல்விக்கு கீழே தள்ளி விட்டது பார்த்துட்டு ரொம்பவே பதட்டமாக தமிழ்ச்செல்வியை தூக்கி விட்றாங்கம்மா. என்னம்மா ஆச்சு, இங்கே பாருங்க ஐயா, உங்களோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் இத்தனை நாளாக ஒரு குழந்தைய நான் இவங்க கிட்ட விட்டு வச்சிருந்தேன். ஆனால் என்கிட்ட இருக்கிற இன்னொரு குழந்தையும் பறிக்கிறதுக்காக இவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். இனிமே ஒரு குழந்தை கூட இவங்க கிட்ட இருக்கவே கூடாது. 2 குழந்தையும் பிரிஞ்சு நான் கஷ்டப்படணுமா, அதை இவங்க கண்ணால் பார்த்து சந்தோஷப்படணுமா. எனக்கு தெரியாமல் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னோட குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க ஐயா. இனிமேலும் நான் இந்த விஷயத்த சும்மா விட போகிறதில்ல. உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் இத்தனை நாள் நான் அமைதியாக இருந்தேன். இனிமேலும் இவங்க கிட்ட நான் பொறுமையாக போகணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி என்னோட குழந்தைங்கள இங்கே விட்டு வைக்கணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க, இங்கே பாருங்கம்மா, எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பஞ்சாயத்தில் 10 மணிக்கு குழந்தைய இந்த பொண்ணு 1 மணி நேரமாக வெயிட் பண்ணி கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிருந்துச்சு. ஆனால் உங்கள் வீட்டில் இருந்தால் மீனாட்சியை கொண்டு வந்து கொடுக்காம நீங்கள் அலக்கடிச்சிட்டு இருந்தீங்க. அதுவும் பஞ்சாயத்தோட வாக்கை மீறி இருக்கீங்க. பண்ண
பண்ண தப்பெல்லாம் நீங்க. ஆனா இந்த பொண்ணு மேல தப்பு சொல்லி இப்போ இன்னொரு குழந்தைய அந்த பொண்ணு வீட்டுல இருந்து அவங்களுக்கு தெரியாம தூக்கிட்டு வந்திருக்கீங்களா? நீங்க பண்றது அநியாயமா தெரியலையாமா? இங்க பாருங்க ஐயா, எங்க வீட்டு வாரிசு அந்த குழந்தைங்க. அந்த குழந்தைங்க அந்த வீட்டுல எந்த வசதியும் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். இனிமே எங்க வீட்டு வாரிசு கஷ்டப்படக்கூடாதுன்னா அந்த 2 குழந்தையும் எங்க வீட்டுல தான் வளரணும். அதனால 2 குழந்தையுமே நாங்க கொடுக்க மாட்டோம் ஐயா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு என்னம்மா ஏதோ பாவப்பட்டு அந்த பொண்ணு கிட்ட இருந்து கெஞ்சி கூத்தாடி உங்ககிட்ட ஒரு குழந்தைய இருக்கட்டும்னு சொல்லி விட்டு வச்சா, ஆனா நீங்க பாட்டுக்கு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்கம்மா, குழந்தையோட பாசத்துக்கு ஏங்குறீங்களே அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஒரு குழந்தைய உங்ககிட்ட வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த குழந்தை தாய்ப்பால் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை கூட மீறி உங்ககிட்ட நான் ஒரு குழந்தைய கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்க எப்படி மரியாதை கொடுக்கணும்? கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு குழந்தைய கொடுத்ததே மிகப்பெரிய தப்பு போலையம்மா. நாங்க தப்பான ஒரு தீர்ப்பை சொல்லி இந்த பொண்ணை காயப்படுத்திட்டோம் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்கய்யா, நீங்கள் இப்போ கூட எனக்கு ஒரு நியாயத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கலன்னா கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு நான் அலைய வேண்டியதாக தான் இருக்கும். இவங்களை எல்லாரையும் நான் ஜெயிலில் பிடிச்சி போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்கம், அதுக்கப்புறம் ராஜாங்கம், நம்ம மீனாட்சி, சேது அப்படின்னு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே ரொம்ப பதட்டமாக ஓடி வந்து ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா, சென்னையில் ஒரு மீட்டிங், முக்கியமான ஒரு மீட்டிங் இருந்ததுனால எங்களால் அங்கேருந்து வர முடியல. நான் பஞ்சாயத்துக்கும் சரி தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கும் சரி ஃபோன் பண்ணேன். ஆனால் ரீச் ஆகலை. நான் மாத்திரை போட்டிருந்ததுனால அப்படியே தூங்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியலங்க ஐயா, நான் பண்ணது தான் மிகப்பெரிய தப்பு. எங்கள் வீட்டில் தான் ஏதோ தெரியாமல் இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க. எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. நான் குழந்தைய கொண்டு வந்து கொடுக்குறேங்க ஐயா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, எந்த குழந்தையும் அவங்க கிட்ட கொடுக்காதீங்க மாமா. இனிமே அவங்க கிட்ட 2 குழந்தையுமே வளரக்கூடாது. நம்ம வீட்டு வாரிசு நம்ம வீட்டில் தான் இருக்கணும். அதே மாதிரி அந்த வீட்டில் என்ன வசதி இருக்குது, எந்த வசதியும் இல்லாமல் அந்த குழந்தைங்க எப்படி அவங்க சந்தோஷமாக வளருங்க. அதனால் 2 குழந்தையுமே இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே பேச்சு மாறாமல் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்ட சாவித்திரி இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட, இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் வராதுக்கு முன்னாடி இருந்தே இப்படி தானே பேசிக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக இப்படி தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்கன்னே எனக்கு ஒன்றும் புரியலண்ணே. வீடு அமைதியாக இருக்குன்னு இப்படி பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்களா என்னன்னே எனக்கு தெரியலண்ணே. இவங்க கிட்ட எவ்வளோ சொன்னாலே இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்கண்ணே அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும், அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, ஈஸ்வரி என்ன ஈஸ்வரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க மாமா, இவளை விட ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. பஞ்சாயத்தில் ஓவராக பேசிட்டு அவ பாட்டுக்கு போனாலாம். அதுக்காக தான் அவளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம ஈஸ்வரியை பல்லாருன்னு 2 அடி அடிக்கிறாங்க. என்ன ஈஸ்வரி நினச்சிக்கிட்டு இருக்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இந்த வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷத்தை எல்லாத்தையும் கெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன? இங்கே பாருங்க மாமா, நீங்கள் என்னதான் பண்ணாலும் அடித்தாலும் கொண்டாலும் இனிமே குழந்தைங்கள அவகிட்ட கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்ட பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க, இங்கே பாருங்க ராஜாங்க ஐயா, உங்களுக்கு மரியாதை கொடுத்ததான் நீங்கள் குழந்தை பாசத்துக்காக ஏங்குறீங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ஒரு குழந்தைய வாங்கி அந்த குழந்தையோட தாய்ப்பால் கூட இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் உங்ககிட்ட ஒரு குழந்தைய நான் கொடுக்க வச்சேன். ஆனால் இப்படியெல்லாம் ஒரு தீர்ப்பு சொன்னதுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையும் அந்த வாக்குக்கும் நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய துரோகம். அதனால் இனிமே அந்த 2 குழந்தைங்களுமே உங்ககிட்ட இருக்கிறது நியாயம் கிடையாது, நல்லதும் கிடையாதுன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. அதனால் 2 குழந்தையுமே தமிழ்ச்செல்வி கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியை இந்த 2 குழந்தையும் வளர்த்துக்கிட்டோம். நீங்கள் எப்போல்லாம் பார்க்கணுன்னு, உங்களுக்கு குழந்தைய எப்போல்லாம் பார்க்கணுன்னு தோணுதோ தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போய் பார்த்துக்கோங்க. இதுதான் தீர்ப்பு. இனிமே இந்த தீர்ப்புல இருந்து எப்பவுமே நான் மாறவே மாட்டேன். உங்களுக்கு இப்படி ஒரு தீர்ப்பை சொன்னதை நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மலரு, கருப்பு, ராஜாங்கம், சேது, மோகனா, ஈஸ்வரி, சாவுத்திரி அப்படின்னு எல்லாருமே பயங்கர ஷாக்கு. நம்ம சாவுத்திரி இருந்துட்டு, என்னங்கய்யா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த குழந்தைங்க 2ம் எங்க வீட்டு வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க பாட்டுக்கு 2 குழந்தையுமே தூக்கி அவகிட்ட கொடுக்குறேங்கன்னு சொல்றீங்க. இங்க பாருங்கம்மா, இந்த பொண்ணு மட்டும்
மட்டும் அப்போவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்ததுன்னா 2 குழந்தும் அப்போவே அந்த பொண்ணுக்கிட்ட போயிருக்கோம். ஆனால் பஞ்சாயத்தில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இத்தனை நாள் பஞ்சாயத்து சொன்ன தீர்ப்புப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு மேலே எந்த தப்புமே கிடையாது. அதனால் அந்த பொண்ணுக்கு ஆதரவாக தான் நான் பேசுவேன். அந்த பொண்ணு மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சு, நீங்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக ஜெயிலுக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்கய்யா, என்ன மிரட்டுறீங்களா? எங்களை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? கண்டிப்பாக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நாங்கள் அவங்கக்கிட்ட அதிகாரம் பண்ணுவோம் அப்படின்னு அதிகார பலத்தை பேசவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன ராஜாங்கய்யா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட பணமோ பழமோ அதிகமாக இருந்தால் இந்த பொண்ணால் எதுவும் சாதிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த பொண்ணு பக்கம் நாங்கள் இருக்கோம். இனிமேல் இந்த பொண்ணுக்கு என்ன நடந்தாலும் எங்களுக்கு தான், நாங்கள் தான் பொறுப்பு. கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனு அது இதுன்னு போனால் கூட இந்த பொண்ணு பக்கம் தான் நாங்கள் நிற்போம். நீங்கள் என்ன இந்த பொண்ணு மிரட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம மோகனா இருந்துட்டு, ஏங்க என்னங்க நடந்துக்கிட்டு இருக்கு, ஈஸ்வரி கிட்ட சொல்லுங்க, அவகிட்ட சொல்லி கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி, இனிமேல் நீ ஒரு வார்த்தை கூட பேசவே கூடாது, அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, நாங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். குழந்தைய சென்னைக்கு தூக்கிட்டு போயிருக்க கூடாது. அங்கே தூக்கிட்டு போய் 2 நாள் வேலை அதிகமாகிடுச்சுன்னு உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கணும். நான் செல்லப்பாண்டிக்கும் வசந்திக்கும் கால் பண்ணேன். ஆனால் ஃபோன் போகாததால் நான் பஞ்சாயத்துக்கும் கால் பண்ணேன். அவங்களுக்கும் ஃபோன் ரீச் ஆகலை. நான் தலைவலியால் டேப்லெட் போட்டிருந்தேன்னா அப்படியே தூங்கிட்டு இருக்கேன். எனக்கு தான் தெரியல. சேதுவும் என்கிட்ட தான் சொல்லிட்டு போனான். சேது நான் சொல்லியிருப்பேன்னு நினச்சி அமைதியாயிட்டான். நான் சொல்லலைன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக சேது உங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பான். அதுதான் நாங்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஆனால் ஈஸ்வரி இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணுவான்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே கிடையாது. அதனால என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி என்னமாமா தகுதி தராந்தர பார்க்காம அவகிட்ட போயிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அவகிட்ட போயிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்கலாமா? நீங்கள் அவகிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லவும் நம்ம சாவித்திரிக்கு என்ன இவ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காளே, ஏதோ பிளானோடு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. இங்கே பாருங்க மதனி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஏதோ பிளான் பண்ணி தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அண்ணன் பொண்ணை சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு இந்த குழந்தை தடையாக இருக்குது. அதனால இந்த குழந்தை எப்படியாவது அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுத்து அனுப்பணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்குறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட உடனே என்னதாச்சு, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்ன பேசுகிறீங்க? நம்ம வீட்டு வாரிசு நம்ம வீட்டில் வளரணும்னு சொன்னது என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க மதனி, இத்தனை நாளா குழந்தை மேல இல்லாத அக்கறை இப்போ மட்டும் உங்களுக்கு என்ன வந்துருச்சு? அதுவும் அண்ணன் வீட்டில் இல்லைன்னு தெரியும், சேதுவும் வீட்டில் இல்லைன்னு தெரியும். அந்த நேரமா பார்த்து எதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனையை நீங்க உருவாக்கணும்? அது மட்டும் இல்லாம போன வேலை கூட முடியாமல் அறக்க பறக்க ஓடி வந்திருக்காங்க நீங்கள் பண்ண வேலையால். இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? நீங்கள் ஏதோ பிளானை பண்ணியிருக்கீங்க. இங்கே பாருங்கண்ணே, நான் சொன்னது தானே கரெக்டு. இவன் அண்ணன் பொண்ணும் சேதுவும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். இவங்க 2 பேரும் வாழ்கிறதுக்கு இந்த குழந்தை ஒரு தடையாக இருக்குன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த 2 குழந்தைங்களும் தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுத்து அனுப்பிடணும். கொடுத்து அனுப்பிட்டா சேதுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையில யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துருவாங்க அப்படின்ற எண்ணத்துல தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இப்பதானே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் இதை கேட்ட உடனே தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, பாருங்க என்னோட குழந்தை இவங்களுக்கு இடையில ரொம்ப பாரமா இருக்கான். அதனால தான் ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணி என்கிட்டயே குழந்தைய கொடுக்கறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்னோட குழந்தைய கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். என்னோட குழந்தைய கொடுக்க வேண்டியதானே, யாருக்கும் பாரமா இருக்க தேவையில்லை என்னோட குழந்தைன்னு எத்தனையோ முறை சொன்னேன். ஆனால் பாருங்க ஐயா, எவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணி நானாக குழந்தைய வாங்கிட்டு போகிற மாதிரி பண்ணுறாங்க. அவங்களால பார்த்துக்க முடியலன்னா குழந்தைய என்கிட்ட கொடுக்க வேண்டியதானே. எதுக்காக இப்படி வெட்டி வீராப்பு, இப்போ வெட்டி பந்தாலாம் இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் இவங்களுக்கு என்னதான் கேடோ அப்படின்னு பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்ச்செல்வி. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம சேது இருந்துட்டு, அப்பா என்னதான் நடக்குதுக்குப்பா, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையே சுத்துது. இங்கே பாருங்க சின்னம்மா,
எதுக்காக சின்னம்மா குழந்தைய போய் அவங்க வீட்டில் இருந்து தூக்கிட்டு வந்தீங்க? இங்கே பாருங்க, நீங்கள் தேவையில்லாத பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு இந்த குழந்தைய தடையாக இருக்கிறதுன்றதுக்காக தான் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எத்தனையோ முறை ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழன்னு என்கிட்ட சொல்லிட்டீங்க. இந்த குழந்தை கூட நான் அதிகமாக இருக்கிறதுனால இந்த குழந்தைய எப்படியாவது இங்கேருந்து அனுப்பணுன்றதுக்காக தானே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? என்னோட அம்மானா எனக்கு எவ்வளோ பிடிக்கும். என்னோட அம்மாவே எனக்கு குழந்தைய பிறந்திருக்காங்கன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது என் குழந்தைங்களை என்கிட்ட இருந்து பிரிக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? என்ன செய்தோ என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டேன். 2 குழந்தைங்களுமே இந்த வீட்டில் நம்ம வீட்டு வாரிசாக வளரணும்னு தான் ஆசைப்பட்டு நான் இப்படியெல்லாம் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இவளோட திமிரெல்லாம் அடக்கணும். இவ திமிரு ரொம்ப ஏறி போய் கிடக்குதுடா. அதனால தான் இங்கே பாருங்க, பஞ்சாயத்தில் சொன்ன தீர்ப்புப்படி நம்ம நடந்திருக்கணும். ஆனால் நம்ம பக்கம் தப்பை வச்சுக்கின்னு எப்படி நீங்கள் போய் குழந்தைய தூக்கிட்டு வரலாம்? எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்க? இப்போ பாருங்கள், பஞ்சாயத்தில் அந்த 2 குழந்தையுமே இப்போது தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. 2 குழந்தையுமே என்னால் கொடுக்க முடியாது. இங்கே பாருங்க ஐயா, முதல்ல சொன்ன தீர்ப்புப்படியே நாங்கள் ஒரு குழந்தைய கொடுத்துட்றோம். இப்போ நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடவும், இங்கே பாருங்க தம்பி, இனிமே நான் உங்களெல்லாம் நம்புற மாதிரியெல்லாம் இல்லை. இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப பாவம். இப்போ தான் இந்த பொண்ணோட நிலைமை எனக்கு புரியுது. அதனால் முதல்ல 2 குழந்தையுமே தூக்கிட்டு வந்து நீங்கள் கொடுக்குறீங்களா, இல்லை நாங்கள் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, எவ்வளோ தூரத்துக்கு போக முடியுமோ போங்க, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஈஸ்வரி திமுறா பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பஞ்சாயத்துல இருந்து, இங்கே பாருங்க, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்து வேலைக்கு ஆகவே ஆகாது. இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, உன்னோட 2 குழந்தைங்களும் உன்னோட கையில் வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பம்மா. நீ கவலையப்படாதம்மா, உன்னோட 2 குழந்தைங்களும் உன் கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமாக ஒரு மாதிரி மனசு திருப்தியாக இருக்குது. இங்கே பாருங்க ஐயா, இப்போ நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த வாக்குப்படி என்னோட 2 குழந்தைங்களும் நீங்கள் என்கிட்ட வாங்கி கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கமும் சேதும், ஈஸ்வரி இனிமே நீ ஒரு வார்த்தை பேசுகிறேன் அவ்வளோதான், உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க ஐயா, என்னோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பண்ணது மிகப்பெரிய தப்பு. அதனால் அந்த தப்புக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். என்னோட பேரனை என்னோட பையன்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. என் பையன் குழந்தை இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். சென்னைக்கு குழந்தைய தூக்கிட்டு போனதுக்கு காரணமும் அதுதான். சேதுவால் குழந்தைய பிரிஞ்சு இருக்க முடியாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் சென்னைக்கே கூட்டிகிட்டு போனோமே தவிர வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் இல்லை. முதல்ல என்னோட பையனை பாருங்கள், அவன் ஏங்குற ஏக்கத்தையும் தவிக்கிற தவிப்பையும் பாருங்கள். அவன் ரொம்ப ரொம்ப பாவம். ஈஸ்வரி யோசிக்காமல் இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுட்டா. அவளை நாங்கள் கண்டித்து வச்சுக்கிறோம். மன்னிச்சிருங்க ஐயா, நடந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் எங்களை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லவும், நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாரு ராஜாங்கம், குழந்தைங்க 2 பேரையும் உங்ககிட்டயே உங்ககிட்ட வளரணும்னு சொல்லிட்டு மனசாட்சி இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைய உங்ககிட்ட தூக்கிட்டு வந்து கொடுத்தது என்னோட தப்பு தான். நான் பண்ண மிகப்பெரிய தப்பே அதுதான். தமிழ்ச்செல்வி குழந்தைய பிரிஞ்சு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தான் தெரியும். அந்த வருத்தத்தை சேதுவும் படக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து நான் சேதுக்கிட்ட கொடுத்தேன். ஆனால் அந்த குழந்தையே பாரமாக நினச்சிக்கிட்டு இப்படி இந்த குழந்தைய வச்சு இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? இன்னும் நீங்கள் அனுபவிக்கிறதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆத்தா சொன்னதை நீ நினச்சி பார்க்குவாடா ராஜாங்கம். நீங்கள் பண்ணுறதெல்லாம் அநியாயம், அக்கிரமம். கண்டிப்பாக இதுக்கு ஒரு நாள் தீர்வு கிடைக்கும்டா. அப்போது நீங்கள் ரொம்ப 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 வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லவும், ஆத்தா என்ன ஆத்தா பேசிக்கிட்டு இருக்க நீ? இங்கே பாராத்தா, நாங்கள் பண்ணது எல்லாம் தப்புன்னு சொல்கிறோம் இல்லாத்தா, அப்படி இருந்தும் எப்படி ஆத்தா நீங்கள் இப்படி எங்களை சந்தேகப்படலாம்? இங்கே பாராத்தா, ஈஸ்வரி இப்படியெல்லாம் பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியாதாத்தா. பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க கிட்ட நீயாவது பேசாதா. இங்கே பாருடா, இனிமேலும் உங்கள் பக்கம் நிற்கணுன்ற அவசியம் கிடையாது. இது வரைக்கும் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு உங்கள் பக்கம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இனிமே அது நடக்கவே நடக்காதுடா. தமிழ்ச்செல்வி கிட்ட தான் 2 குழந்தையும் இருக்கணும், அதுதான் நல்லது. இனிமே உங்ககிட்ட இன்னொரு குழந்தை வரவே வராது. இனிமே நான் தமிழ்ச்செல்வி கிட்டேயும் பேச போகிறது கிடையாது. தமிழ்ச்செல்விக்கு ஆதரவாக தான் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, என்னால் குழந்தைய
இப்படியெல்லாம் பிரிஞ்சு இருக்க முடியாதுப்பா. நான் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டேன்லப்பா. எதுக்காகப்பா இப்படி என்னோட குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க? என்னால் என்னோட குழந்தைய பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாதுப்பா. அது உங்களுக்கே தெரியும்லப்பா. என்னப்பா நீங்களாவது சொல்லுங்கப்பா. அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகிறாங்களாம்ப்பா. போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வேண்டான்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, என்ன ஆண்டி எதுக்காக இப்படி ஒரு பிரச்சனையை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க? குழந்தைய தமிழ்ச்செல்வி தூக்கிட்டு போயிட்டா மட்டும் சேது மாமா என்கிட்ட சந்தோஷமாக வாழ்ந்துருவாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அது எவ்வளோ பெரிய தப்பான யோசனை தெரியுமா? அந்த குழந்தையோட ஏக்கத்திலேயே மாமா எவ்வளோ கஷ்டப்படுவாருன்னு எனக்கு தான் தெரியும். நீங்கள் தேவையில்லாத வேலையை பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு போராடி அந்த 2 குழந்தையும் தான் கூடயே கூட்டிகிட்டு போவாங்களா மாட்டாங்களா, இல்லை சேது என்ன பண்ணுவார் அப்படின்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.